ஸோ, இப்ப நம்ம என்ன பார்க்குறோம்னா, 10த் ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்இல உள்ள ட்ரிகனாமெட்ரிக்ஸ் டாபிக்ல டஃப்பான சம்ஸ், டவுட்ஃபுல் சம்ஸ் அந்த மாரி சம்ஸ் தான் பார்த்துக்குறோம். ஓகேவா? இப்போ டான் தீட்டா பிளஸ் காட் தீட்டா ஈக்குவல் டூ 4√3/3ன்னு அவனே குடுத்துட்டான். தென் இந்த வேல்யூ கேட்டிருக்கான். இப்ப இத எப்படி நம்ம யோசிக்கணும், எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். இங்கேயும் பிளஸ், இங்கேயும் பிளஸ். அப்ப ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்ட் ஃபார்முலா போட்டா நமக்கு இந்த ஃபார்மேட் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. கரெக்ட்டா? Yes, ma'am. Cot theta the whole squared equal to tan square theta plus cot square theta plus 2 tan theta cot theta. கரெக்ட்டா? Yes, ma'am. இப்ப என்ன பண்ணலாம்னா, டானும் காட்டும் ரெசிப்ரோக்கல்ஸ். டான் ஈக்குவல் டூ 1 பை காட்ன்னு வரும். காட் ஈக்குவல் டூ 1 பை டான்னு வரும். Yes, கரெக்ட்டா? ma'am. அதனால இது ஒண்ணுக்கு ஒண்ணு கேன்சல் பண்ணிடலாம். இப்போ எனக்கு என்ன வேணும்னா, டான் ஸ்கொயர் பிளஸ் காட் ஸ்கொயர் தான் வேணும். 2 தேவையில்ல. அதனால இந்த 2வ ரைட் சைட்ல இருந்து லெஃப்ட் சைட் கொண்டு போயிரும். அப்ப நமக்கு டான் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காட் ஸ்கொயர் தீட்டா என்னவா வரும்னா, tan theta plus cot theta the whole squared -2ன்னு வரும். இப்ப ஆல்ரெடி Okay. என்ன தெரியும்? இதோட வேல்யூ நமக்கு 4√3/3ன்னு தெரியும். தட் மீன்ஸ் ஹோல் ஸ்கொயர். 4 Yes. ஸ்கொயர் பண்ணா 16, √3 ஸ்கொயர் பண்ணா 3, 3 ஸ்கொயர் பண்ணா 9 -2. அது நார்மல் சப்ட்ராக்ஷன். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 48, 2 9s are 18 டிவைடட் பை 9. ஸோ அப்ப என்ன வரும்? 30/9. ஸோ ரெண்டுமே எந்த Okay. டேபிள்ல டிவைட் ஆகும்? 3 டேபிள்ல டிவைட் ஆகும். 10/3. ஸோ இதான் இதோட ஆன்சர். Yes, ma'am. ஓகேவா? இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்காமா? இல்ல மேம். ஓகேவா? இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். sin ஆல்பா வேல்யூ குடுத்துட்டாங்க. 3 sin ஆல்பா மைனஸ் 4 sin கியூப் ஆல்பா. sin ஆல்பானா 1/2 மட்டும். sin கியூப்னா 1/2 ஹோல் பவர் 3ன்னு குடுக்கணும். ஸோ Yes, 3/2 ma'am. மைனஸ் 4 1/2 2s are 4 4s are 8. கியூப்னா 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணும். இது ரெண்டையும் அடுத்து கேன்சல் பண்ணும். இப்ப கேன்சல் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த பவர் இருக்கும்போது இத கேன்சல் பண்ணக்கூடாது. இந்த பவர் இது Okay, இன்க்ளூடட். இது முடிச்சதுக்கு அப்புறம் தான் 4ஓட மல்டிப்ளையோ டிவைடோ சம்திங் பண்ணணும். ஸோ இப்ப ma'am. 3/2 மைனஸ் 1/2. 2/2 ஈக்குவல் டூ 1. ஓகேவா? Okay, ma'am. நெக்ஸ்ட் 9th சம். ஓகே பாப்பா, இதுல நமக்கு என்ன குடுத்துருக்காங்க? திஸ் வேல்யூ குடுத்துருக்காங்க. இத கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். tan ஸ்கொயர் ஏ பிளஸ் காட் ஸ்கொயர் ஏன்னா என்ன பார்த்தோம்? tan ஏ பிளஸ் காட் ஏ த ஹோல் ஸ்கொயர் -2ன்னு பார்த்தோம். Ma'am. இப்ப எனக்கு இதுல -4 எக்ஸ்ட்ராவா சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்ப லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு அதே நம்பர சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம் 4. Okay, ma'am. அப்படின்னா ரைட் சைடுல என்ன வரும்னா, tan ஏ பிளஸ் காட் ஏ த ஹோல் ஸ்கொயர் -4 போட்டோம்னா, -2 -4 -6ன்னு ஆயிடும். கரெக்ட்டா? Yes, ma'am. ஓகே. ஸோ ஆல்ரெடி tan ஏ பிளஸ் காட் ஏன்னா என்ன அர்த்தம்? 6. 6 ஸ்கொயர் பண்றோம். Yes. -6. 36 - 6 ஈக்குவல் டூ 30. ஓகேவா? Okay, ma'am. ஏதாவது டவுட் இருக்கா இதுல? ஓகே. 15 cot A ஈக்குவல் டூ 8. therefore cot A ஈக்குவல் டூ 8/15. இது ரொம்ப சிம்பிள் தான்டா. ஏன்னா ட்ரிகனாமெட்ரிக் பிக்சர் வரையறோம். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரையறோம். 90 டிகிரி போடுறோம். ஏ எங்க போறோம்னு பார்த்துக்கணும். ஆங்கிள் எங்க இருக்கோ அங்க தான் ஏ போடணும். ஏ, பி, சி. இந்த இடத்துல ஆங்கிள். காட் தீட்டா அப்படின்னா என்னது? டான் தீட்டாவோட ரெசிப்ரோக்கல். டான் தீட்டா என்னது? ஆப்போசிட் பை ஹைப்போட்டனஸ். கரெக்ட்டா? Yes, ma'am. டான் தீட்டா ஈக்குவல் டூ பிசி பை ஏபி. அப்ப காட் தீட்டானா Hypotenuse by adjacent. Opposite. ஹைப்போட்டனஸ் கிடையாது. அட்ஜசன்ட் பை ஆப்போசிட். Okay, ma'am. 15/8. இப்போ நம்ம என்ன வரும்னா, இந்த வேல்யூ தான் 15. கரெக்ட்டா? Yes, ma'am. ஆ. இதுல வந்து நமக்கு 50ன்றது என்னது? அட்ஜசன்ட் சைடு. Yes, ma'am. இது வந்து ஆப்போசிட் சைடு. கரெக்ட்டா? Yes, ma'am. ஓகே. சாரி தப்பா போட்டுருக்கனா? 8 போடணும் ம். இல்லையே. ஆப்போசிட் பை அட்ஜசன்ட்னா டான் தீட்டால வரும். இங்க என்ன வரணும்? இங்க 8 வரும். கரெக்ட்டா? Yes, ma'am. காட் தீட்டாக்கான ஃபார்முலா என்னடா? காட் தீட்டா ஈக்குவல் டூ அட்ஜசன்ட் பை ஆப்போசிட். Opposite. ஓகேவா? அட்ஜசன்ட் 8. ஆப்போசிட் 50. கரெக்ட்டா? Yes, ma'am. ஓகே. இப்ப நமக்கு இந்த சைட் கண்டுபிடிக்கணும். இந்த சைட் கண்டுபிடிக்கிறதுக்கு பித்தாகரஸ் ரூல் யூஸ் பண்ண போறோம். Yes, பித்தாகரஸ் ma'am. என்ன ரூலு? ஏசி ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு Yes, ma'am. ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர். 15 ஸ்கொயர் பிளஸ் 8 ஸ்கொயர்.
Yes, ma'am. 225 plus 68, 64. So 289, that is 17 square. Okay, ma'am. அப்ப AC equal to 17 வரும். புரியுதா? புரியுது மேம். காட் ஏன்னா என்ன அர்த்தம்னா adjacent by opposite. அப்படின்னா adjacent எது ஆப்போசிட் எது மென்ஷன் பண்ணிட்டு தென் அதுக்கப்புறம் அனதர் சைடு ஒன்று பித்தாகரஸ் ரூல் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும் 17. இப்போ என்ன கேட்டிருக்காங்க நமக்கு சீக்கன் ஏ கேட்டிருக்காங்க. சைன் ஏ அண்ட் சீக்கன் ஏ. சைன் ஏன்னா தெரியும் ஆப்போசிட் பை adjacent. Yes, ma'am. என்ன வரும் 15 by 17. Yes, ma'am. சீக்கன் ஏன்னானது காசோட ரெசிப்ரோக்கல். Yes, ma'am. adjacent by hypotenuse. அப்போ hypotenuse என்ன வரும் 17 by 8. Okay, ma'am. Okay, ma'am. ஓகேடா. சரி இப்போ வரைக்கும் இருக்க சம். ஓகே. ஸோ அதாவது நமக்கு இந்த மாதிரி கிவன் டேட்டா கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு ஆர்ஹெச்எஸ் ஒன்று கொடுத்துருவாங்க. இன்னொன்னு நமக்கு கேட்டிருப்பாங்க அல்லது சோதட்னு கொடுப்பாங்க. அப்ப என்ன Okay. பண்ணணும்னா ஜஸ்ட் கொஸ்டினை கோத்ரூ பண்ணாலே போதும். ஒன்னு பிளஸ்ஸா இருக்கும், இன்னொன்னு மைனஸா இருக்கும். இந்த மாதிரி எந்த சம்மா இருந்தாலும் சரி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா என்ன ஷோ பண்ணணும் அல்லது என்ன கேட்டுக்கோங்களோ எல்ஹெச்எஸ் சைடு எடுத்துக்கோங்க. அந்த Okay, ஆன்சரை ma'am. எழுதிட்டு நமக்கு என்ன கிவன் டேட்டா கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பரால நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணணும். Okay, ma'am. அப்ப இது எப்படி வரும்னா கான்ஜுகேட் கான்செப்ட்ல வரும். காஸ் Okay. ஸ்கொயர் தீட்டா பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டான்ற ஃபார்மேட்ல வரும். Yes, ma'am. ஸோ டினாமினேட்டர்ல என்ன வரும் காஸ் தீட்டா பிளஸ் சைன் தீட்டான்னு வரும். கரெக்டா? Yes, ma'am. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா காஸ் ஸ்கொயர் பிளஸ் சைன் ஸ்கொயர் இருந்தா 1 வராது. ஆனா 1 பிளஸ் காஸ் ஸ்கொயர் என்ன பண்ணலாம் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாமா? Yes, ma'am. ஓகேவா? ஒரே செகண்ட். இந்த ஒரு கொஸ்டின் மட்டும் இந்த சைன் அண்ட் காசை தவிர மற்ற எல்லா பேட்டர்னுக்கும் இந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணலாம். எதுக்காக அப்படின்னா இப்படி யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது காஸ் ஸ்கொயர்டா இருக்கனால இந்த ஃபார்முலா நமக்கு செட் ஆகுது. ஒருவேளை சீக்கன் ஸ்கொயர் அண்ட் டான் ஸ்கொயர் வந்துச்சு அப்படின்னா சீக்கன் ஸ்கொயர் மைனஸ் டான் ஸ்கொயர் என்னமா வரும்? இதை 1 பிளஸ் டான் ஸ்கொயர்னு மாத்தலாமா? Yes, ma'am. அப்ப இது கேன்சல் ஆயிடுமா? Yes, ma'am. அப்ப Thanks, ma'am. ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா நமக்கு இந்த வேல்யூ வந்து கொடுத்துருக்க கிவன் டேட்டா வச்சு ஆன்சர் சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? Okay, ma'am. அதனால இந்த சைன் அண்ட் காசுக்கு மட்டும் இது பாசிபிள் ஆகாது. ஓகேவா? Okay, அப்ப ma'am. என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுல இருந்தே நம்ம ஆன்சர் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுவோம். எப்படி கொண்டு வரலாம்? Yes, ஸோ ma'am. ஃபர்ஸ்ட் வந்து சைன் தீட்டா பை காஸ் தீட்டா இருக்கு இல்லையா? இது எல்லாத்தையும் காஸ் தீட்டாவால டிவைட் பண்ணுவோம். அப்ப என்ன ஆகும்னா காஸ் தீட்டா 1 ஆயிடும். இது சைன் தீட்டா பை காஸ் தீட்டான்னு வரும். இது ரூட் 2ன்னு வந்துடும். கரெக்டா? Yes, ma'am. அப்ப sin theta by cos theta equal to root 2 minus 1ன்னு வரும். ஓகேவா? Okay, ma'am. இப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா இந்த காசை இங்க கிராஸா மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா இதுல இருந்து நமக்கு sin theta என்ன ஃபார்மேட்ல வருதுன்னு கிடைச்சது. root 2 minus 1 into cos thetaன்னு வரும். ஓகேவா? Okay, ma'am. இப்போ இதோட கான்ஜுகேட்டால மல்டிப்ளை பண்ணலாம். ரெண்டு பக்கமும் என்ன பண்றது கான்ஜுகேட்டால மல்டிப்ளை பண்ணலாம். root 2 sin theta root 2 minus 1 into root 2 plus 1 divided by root 2 plus 1 into cos theta. ஓகேவாப்பா? இது ஏதாவது டவுட் இருக்காப்பா? இல்ல மேம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஆகும் அப்படின்னா இதை a plus b a minus b the whole square ஃபார்மேட்ல இருக்கும். sin Yes, theta ma'am. equal to root 2 into root 2 2 ஆயிடும் minus 1 ஆகும். Yes, into ma'am. root 2 plus 1 into cos thetaன்னு வரும். ஓகேவா? Okay, ma'am. இதை உள்ள கிராஸா மல்டிப்ளை பண்ணலாம். root 2 plus 1 of sin theta equal to cos thetaன்னு வரும். அப்ப root 2 sin theta plus sin theta equal to cos theta. Okay, ma'am. நமக்கு என்ன வேணும் cos theta minus sin thetaவா? Yes, ma'am. கொஸ்டின் என்னப்பா cos theta minus sin theta. அப்ப இந்த பிளஸ் சைன் இந்த பக்கம் வந்து மைனஸ் sin thetaன்னு வரும். Yes, ma'am. root 2 sin theta equal to cos theta minus sin thetaன்னு வரும். Okay, ஓகேவா? ma'am. Okay, ma'am. ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். Yes, சொல்லுமா? ma'am. காப்பி மட்டும் பண்ணிடுங்க மேம். ஓகேமா காப்பி பண்ணி. ஓகேடா. இப்ப சம் பார்க்கலாம். அதாவது என்னன்னா இது 2 பாயிண்ட் கொடுத்து இது 2 கூட டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ டிஸ்டன்ஸுக்கான ஃபார்முலா என்னன்னா எப்பவுமே
x2 minus x1 the whole square இருக்குல்ல அதுதான் ஃபார்முலா. இப்போ AB ஆன டிஸ்டன்ஸ் என்ன வேணும்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. இதுதான் டிஸ்டன்ஸுக்கான ஃபார்முலா. இப்போ இங்க x2 அப்படின்னா செகண்ட் பாயிண்ட். ஓகேவா? a cos theta plus b sin theta. a cos theta, a sin theta தானே? ஓகேவா? என்ன ஃபார்முலா எப்படி போட்டாலும் கரெக்டாக தான் வரும். x2னா இதுதானே x1 x2 minus x1. இது x1 இது x2. இது y1 இது y2. அப்போ a cos theta தான் என்னோட ஃபார்முலா. 0 minus a cos theta minus b sin theta the whole square. ஓகேவா? ஹோல் ஸ்கொயர் இருக்கனால நெகட்டிவே வராது, ஆட்டோமேட்டிக்கா இங்க பிளஸ் மட்டும் போட்டாலே போதும். சரியா? சரி, கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம், மைனஸே போட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் சைன் மாத்திக்கோங்க. மைனஸ் திருப்பி y2 அப்படின்னா என்னது? இதுதான் y2. a sin theta minus b cos theta minus 0 the whole square. இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0 மைனஸ் ஆஃப் இருக்கு, ஆட்டோமேட்டிக்கா இந்த ரெண்டு மைனஸும் மைனஸ் காமனா எடுத்துடலாம். மைனஸ் ஆஃப் a cos theta plus b sin theta the whole square. இங்க அதே போல a sin theta minus b cos theta the whole square. இப்போ இந்த மைனஸ் ஸ்கொயர் பண்ணும்போது பிளஸ் ஆயிடும், அதனால நமக்கு என்ன வரும்? ஃபர்ஸ்ட் டேர்ம்ல நெகட்டிவ் சைனே இல்லை. இப்போ நார்மலா a plus b the whole square. a square cos square theta plus b square sin square theta plus 2ab cos theta sin theta. ஓகேவா? அப்ப இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்காமா? ஓகே, நெக்ஸ்ட் அதே போல சொல்லுங்க. டவுட் இருக்கு மட்டும் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருங்கடா. இதுவும் அதே மாதிரி தான் ஃபார்முலா படி அப்ளை பண்றோம். தென் ஆனா இங்க மைனஸ் இருக்கனால minus 2ab cos theta sin theta வரும். இந்த பிளஸ் 2ab அண்ட் மைனஸ் 2ab கேன்சல் ஆயிடும், இங்க இருக்கிற டேர்ம் மட்டும் இருக்கும். இங்க என்ன இருக்குன்னா a ஸ்கொயர், இங்கே a ஸ்கொயர் இருக்கு. ஸோ அப்போ a ஸ்கொயரை காமனா எடுத்துட்டோம் அப்படின்னா cos ஸ்கொயர் theta plus sin ஸ்கொயர் theta. அதே மாதிரி b ஸ்கொயரை காமனா எடுத்துட்டோம்னா cos ஸ்கொயர் theta plus sin ஸ்கொயர் theta. ஓகேவா? ஆட்டோமேட்டிக்கா இது ஒன்னாயிடும், இது ஒன்னாயிடும். ஸோ a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர். ஏன்னா cos ஸ்கொயர் theta plus sin ஸ்கொயர் theta equal to 1 நமக்கு ஆல்ரெடி தெரியும். cos ஸ்கொயர் theta plus sin ஸ்கொயர் theta equal to 1. ஓகேவாம்மா? இப்போ இதுதான் நமக்கான ஆன்சர், ஃபைனல் ஆன்சர். ஓகே, இப்போ 69 முடிஞ்சதா? 69 81 என்ன டவுட்? இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்மா, 81 கொஸ்டின் நிறைய தடவை ரிப்பீட்டடாகவே கேட்டிருக்காங்க. ஓகே, 81 a secant theta plus b tan theta equal to m. b secant theta plus a tan theta equal to n. So prove that a square plus n square b square plus m square. இதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இங்க என்னன்னா நமக்கு a ஸ்கொயர் பிளஸ் n ஸ்கொயர்னு சம் வேல்யூ கொடுத்துருக்காங்க, b ஸ்கொயர் பிளஸ் n ஸ்கொயர் சம்திங் கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னா இந்த வேல்யூ கண்டுபிடிக்கணும். என்ன செய்யலாம்? இந்த சம்மை நம்ம டிஃப்ரெண்டா தான் அப்ரோச் பண்ண போறோம். எப்படின்னா இதுல இருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ற மாதிரி பார்த்துக்கலாம். ஓகேவா? இப்போ எனக்கு ரெண்டுமே ஸ்கொயர் பண்ணி நான் ஆடோ சப்ட்ராக்டோ பண்ணலாம். பண்ணோன்னா இந்த ஆன்சர்ஸ் நமக்கு சிம்பிளா வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேவா? அப்ப m ஸ்கொயர்
மைனஸ் n ஸ்கொயர். ஏன் வந்து மைனஸ் போடுறோம் அப்படின்னா, இது எல்லாமே சீக்கன்ட் டான்ல இருக்கு. ஒருவேளை சைன் காஸ்னா பிளஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். இது வந்து மைனஸ் ஏன்னா 1 பிளஸ் டான் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு சீக்கன்ட் ஸ்கொயர் தீட்டா. அப்ப சீக்கன்ட் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் டான் ஸ்கொயர் தீட்டா தான் நமக்கு 1ன்ற ஃபார்மேட்டே கிடைக்கும். அதனால மைனஸ் பண்ணா தான் நமக்கு ஏதாவது ஃபார்மேட் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால m ஸ்கொயர் மைனஸ் n ஸ்கொயர் கான்செப்ட் யூஸ் பண்றோம். ஓகேவா? இப்ப இத ஸ்கொயர் பண்ணணும். என்ன ஃபார்மேட்? a ஸ்கொயர் ஃபார்மேட் என்னப்பா? m ஸ்கொயரோட வேல்யூ எழுதிக்கோங்க. a சீக்கன்ட் தீட்டா பிளஸ் b டான் தீட்டா the whole square minus b secant theta plus a tan theta the whole square. ரெண்டுமே இங்க a இங்க b ஜஸ்ட் இது மட்டும் ரீஅரேஞ்ச் ஆயிருக்கு. ஹோல் ஸ்கொயர் படி எக்ஸ்பாண்ட் பண்ணிடலாம்ப்பா. a ஸ்கொயர் secant ஸ்கொயர் theta plus b ஸ்கொயர் tan ஸ்கொயர் theta plus 2ab secant theta tan theta. ஓகேவா? ஓகேவாப்பா? இதுல ஏதாவது டவுட் இருக்காப்பா? புரியுது மேம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து மைனஸ் சைன் இருக்கு. அதனால சைன் நம்ம போடுற எல்லா டேர்மும் மைனஸ்ல வரும். இதே ஃபார்முலா தான் வரும். ஆனா என்ன வரும்னா எல்லாமே மைனஸ்ல வரும். மைனஸ் பி ஸ்கொயர் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் பி ஏ ஸ்கொயர் டான் ஸ்கொயர் தீட்டா தென் மைனஸ் 2ab சீக்கன் தீட்டா டான் தீட்டா. ஓகேவா? இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். இதுல மட்டும் நம்ம காமன் டேர்ம் எடுத்து சால்வ் பண்ணணும். ட்ரை பண்ணுங்க, வந்துடுறேன். ஃபர்ஸ்ட் a ஸ்கொயர் காமன் எடுத்துட்டோம்னா சீக்கன் ஸ்கொயர் tan ஸ்கொயர் தீட்டா பிளஸ் b ஸ்கொயர் tan ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. இப்போ இது கேன்சல் ஆயிடும். கரெக்ட்டா? ஏன்னா 1 பிளஸ் tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. பிளஸ் tan ஸ்கொயர் மைனஸ் tan ஸ்கொயர் கேன்சல் ஆயிடுச்சுன்னா இது 1 மட்டும் இருக்கும். அப்ப இது a ஸ்கொயர்னு இருக்கும். அதே மாதிரி இங்க என்ன இருக்குன்னா மைனஸ் 1 வரும். கரெக்ட்டா? அப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடுல என்ன இருக்குன்னா n ஸ்கொயர் மைனஸ் n ஸ்கொயர் இருக்கு. ரைட் ஹேண்ட் சைடுல a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் இருக்கு. நம்மளோட ப்ரூஃப் என்ன வேணும் நமக்கு? a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் m ஸ்கொயர் a ஸ்கொயர் பக்கத்துல பிளஸ் n ஸ்கொயர் வரணும். அப்ப இது இங்க போயிடும், இது இங்க வந்துடும். m ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் a ஸ்கொயர் பிளஸ் n ஸ்கொயர். புரியுதாடா? ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். என்ன பண்ணிருக்கோம்? ஜஸ்ட் ஒண்ணுமே பண்ணல. இந்த क्वेश्चन கொடுத்த உடனே என்ன பண்றோம்? m ஸ்கொயர் மைனஸ் n ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? அதாவது என்னன்னா இங்க m ஸ்கொயர் இருக்கு, இந்த மைனஸ் n ஸ்கொயர். இதை கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணி சால்வ் பண்றோம். நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணுமோ அதை ரீஅரேஞ்ச் பண்ணாலே நமக்கு ரிமைனிங் உள்ள பார்ட் வந்துரும்ன்ற கான்செப்ட்ல. ஏன்னா m and n தான் கிவன் கொடுத்துருக்காங்க. அதனால அதை மட்டும் வச்சு சால்வ் பண்ற மாதிரி ப்ராசஸ் பண்றோம். புரியுதா? இது இப்படியும் பண்ணலாம். இல்லைன்னா a ஸ்கொயர் பிளஸ் n ஸ்கொயர் இங்க இருக்கிற n ஸ்கொயர்டோட ஒரு a ஸ்கொயர் ஆட் பண்ணி சால்வ் பண்ணி பார்க்கலாம். அதே போல ரைட் சைடுல RHS வந்து b ஸ்கொயர் போட்டு பிளஸ் m ஸ்கொயர் வச்சு சால்வ் பண்ணி பார்க்கலாம். ரெண்டுமே ஏதாவது ஒரு ஆன்சர் வரும், சேம் ஆன்சர் வர மாதிரி இருக்கும். ஓகேவா? ஓகே. இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, இப்ப இந்த சம்லாம் டவுட்ஸ் இருக்கு இல்லையா? இப்போ இந்த காமன் டவுட்ஸ்ல உங்களுக்கு தெரியும் எந்தெந்த சம்ஸ் எல்லாம் டவுட்னு போட்டுருக்காங்களோ எல்லா சம்முமே ட்ரை பண்ணுங்க.